நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். மலைப்பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. சுற்றுலா தலங்களும் மூடப்படுவதாக அறிவிப்பு. மதுரை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. திண்டுக்கல், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ரஷ்யாவிடம் பெருமளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா பெரிய லாபத்திற்கு விற்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. யுக்ரைனில் கொல்லப்படும் மக்களை பற்றி இந்தியாவுக்கு கவலை இல்லாததால் வரிசையாக வரியை கணிசமாக உயர்த்தப் போவதாகவும் திட்டவட்டம். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்தியா குறிவைக்கப்படுவது நியாயமற்றது. இந்திய நுகர்வோருக்கு மலிவு விலையில் எரிசக்தி பொருட்களை வழங்குவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக வெளியுறவுத்துறை விளக்கம். 2024ஆம் ஆண்டு ரஷ்யாவுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தகம் இந்தியாவை விடவும் அதிகம். அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து வருவதை சுட்டிக்காட்டி இரட்டை நிலைப்பாடு என விமர்சித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை. இந்தியா மீதான ட்ரம்பின் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பான GTRI விளக்கம். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை உயரும் என எச்சரிக்கை. ரஷ்யாவிடமிருந்து சீனாவே அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதாக தரவுகளை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டியுள்ள GTRI, ட்ரம்ப் சீனாவை விமர்சிக்க விரும்பாமல் இந்தியாவை நியாயமற்ற முறையில் குறிவைப்பதாக குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் சட்டவிரோத ஒரு தலைப்பட்சமான வரிகளை ரஷ்யா எப்போதும் எதிர்த்து நிற்கும் என ரஷ்ய வெளியுறவுத்துறை பதிலடி. புதிய காலனித்துவ மூலம் உலகத்தை கட்டுப்படுத்த முயலும் அமெரிக்காவின் போக்கை ஏற்க முடியாது எனவும் திட்டவட்டம். உண்மையான இந்தியராக இருந்தால் இராணுவத்தை விமர்சித்திருக்க மாட்டீர்கள் என ராகுல் காந்தியை கடிந்து கொண்ட உச்சநீதிமன்றம். 2000 சதுர கிலோமீட்டர் இடத்தை சீனா ஆக்கிரமித்தது என்று எதன் அடிப்படையில் பேசினீர்கள் என கேள்வி. தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை திறந்து வைத்து கார் விற்பனையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகம்தான் மின்சார வாகனங்களின் தலைநகரம் என பெருமிதம். தூத்துக்குடியில் முதல் முறையாக நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு. 49,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து. Energy unit in Thoothukudi investing 5,225 crore and employing 3,630 people. I invite Mr. Aditya Agarwal and Mr. Tennavan to exchange the MOU. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் போது ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வரும் 17ஆம் தேதி முதல் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம். நெல்லையில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க முடிவு. மதுரையில் 25ஆம் தேதி நடைபெற இருந்த தாவேகாவின் 2வது மாநில மாநாடு தேதி மாற்றம். எந்த தேதி என்பதை விஜய் அறிவிப்பார் என பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பேட்டி.
பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை ஒத்திவைப்பு. 3 வாரங்களாகியும் ஒரு மசோதா கூட நிறைவேற்றப்படவில்லை என சபாநாயகர் அதிருப்தி. நாடாளுமன்றத்தை நடத்த அனுமதிக்காவிட்டால் விவாதமின்றி மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எதிர்க்கட்சிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு எச்சரிக்கை. நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் ஆலோசனை. டெல்லியில் காலமான ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஷிபு சோரன் உடலுக்கு தலைவர்கள் அஞ்சலி. பிரதமர் மோடி நேரில் அஞ்சலி செலுத்தி ஹேமந்த் சோரனுக்கு ஆறுதல் கூறினார். இங்கிலாந்துக்கு எதிராக ஓவலில் நடைபெற்ற கடைசி டெஸ்ட் போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா த்ரில் வெற்றி. இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-2 கணக்கில் சமன் செய்தது இந்தியா. பரபரப்பான இறுதி நாள் ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி நம்பிக்கை நாயகனாக ஜொலித்த சிராஜ் தொடரில் அதிகபட்சமாக 23 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரம். நாங்கள் எப்போதும் சரணடைய மாட்டோம் என இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கருத்து. சிலவற்றை இழந்தோம், சிலவற்றை வென்றோம் எனவும் நிகழ்ச்சி. டெல்லியில் நடைபயிற்சியின் போது மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதாவிடம் தங்கச்சங்கிலி பறிப்பு. கொள்ளையனை விரைவாக கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சுதா கடிதம். நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எம்பி சுதா குற்றச்சாட்டு. செயின் பறித்த வேகத்தில் கழுத்து இறுக்கப்பட்டிருந்தால் உயிரிழந்திருப்பேன் எனவும் வேதனை. டெல்லியில் பாதுகாப்பு மிகுந்த இடத்தில் தமிழக பெண் எம்பி சுதாவிடம் செயின் பறிக்கப்பட்டிருப்பது ஆச்சரியமளிக்கிறது. முறையான கவனம் செலுத்தி பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என பிரியங்கா காந்தி வேண்டுகோள். பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நடிகை மீரா மிதுன் டெல்லியில் கைது. டெல்லி காப்பகத்தில் அடைக்கப்பட்டுள்ள மீரா மிதுனை ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி செங்கோட்டைக்குள் அனுமதியின்றி நுழைய முயன்ற வங்கதேசத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது. சட்டவிரோதமாக இந்தியாவில் பணிபுரிந்து வந்தது கண்டறியப்பட்ட நிலையில் தீவிர விசாரணை. பிலிப்பைன்ஸ் அதிபர் போங்பாங் மார்கோஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை. கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு. தெலுங்கில் ராஜமௌலி எப்படியோ அதே மாதிரிதான் தமிழில் லோகேஷ் கனகராஜ் என்று ரஜினிகாந்த் புகழாரம். கூலி படத்தில் சைமன் என்ற கதாபாத்திரத்தில் நாகார்ஜுனா அபாரமாக நடித்துள்ளதாகவும் பாராட்டு. ஆடு ஜீவிதம் போன்ற சிறந்த படத்திற்கு ஒரு பாராட்டும் இல்லை என நடிகை ஊர்வசி வேதனை. தேசிய விருதுகள் எந்த அடிப்படையில் வழங்கப்படுகின்றன என்றும் கேள்வி. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வரின் பெயரை பயன்படுத்த அனுமதி கோரி திமுக சார்பில் மேல்முறையீடு. நாளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கு OTP பெற விதித்த தடையை நீக்க கோரிய வழக்கு.
திமுகவின் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பிஎட் மாணவர்கள் விரும்பும் கல்லூரியை இணைய வழியிலேயே தேர்வு செய்யலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் அறிவிப்பு. வரும் 9ஆம் தேதி மாலை 5 மணி வரை தங்கள் விரும்பும் கல்லூரியை இணைய வழியில் தேர்வு செய்ய வழிவகை. சென்னையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டபுள் டக்கர் பேருந்து சேவை. நடப்பாண்டு இறுதிக்குள் டபுள் டக்கர் மின்சார பேருந்துகளை இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த விவகாரம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான 115 புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூரில் பள்ளி கிணற்றில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து வலுக்கும் போராட்டம். தடையை மீறி ரயிலை மறித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கு தொடர்பாக தேசிய பட்டியலின ஆணையம் நேரில் விசாரணை. கவின் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தவும் திட்டம். ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை குறித்து நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு. சிபிசிஐடி விசாரணையில் மூத்த IPS அதிகாரியை சேர்த்து வழக்கை விசாரிக்கவும் மனுதாரர் கோரிக்கை. கடலூர் கல்லூரி மாணவர் மரணம் குறித்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததால் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தந்தை தொடர்ந்த வழக்கில் அதிரடி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய மனுவை ஏற்கக்கூடாது என தமிழக அரசு தரப்பில் எதிர்ப்பு. 20ஆம் தேதிக்குள் தமிழக அரசு மற்றும் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அறுபத்தி அடியை கடந்து முழு கொள்ளளவை நெருங்கும் வைகை அணையின் நீர்மட்டம். 5 மாவட்ட மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சின்ன சுருளி அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கையாக சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் வெளியேற்றியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. விஜய் தேவரகுண்டா நடிப்பில் வெளியாகியுள்ள கிங்டம் திரைப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு. ஈழத் தமிழர்கள் அவதூறாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி மதுரையில் திரையரங்கை முற்றுகையிட்டு போராட்டம். தஞ்சை மாநகராட்சி திமுக மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையரை கண்டித்து திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதம். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போர்க்களமாக மாறிய மாமன்ற அலுவலகம். சிவகங்கை அருகே நாட்டாக்குடியில் தொடர் கொலை சம்பவத்தால் உயிர் பயத்தில் இரவோடு இரவாக ஊரை காலி செய்த மக்கள். தந்தி டிவி செய்தி எதிரொலியாக ஆய்வு செய்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி.
தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் குளம் போன்று மழைநீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல். ஃப்ளாரிஸ் புயலால் பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தில் பலத்த காற்று. கடலில் ஒரு புறம் ராட்சத அலைகள் எழுந்த நிலையில் மற்றொரு புறம் கடற்கரை பகுதியை சூழ்ந்த கருமேகங்கள். கனடாவின் டொரண்டோவில் மிக உயரமான ராமர் சிலை திறப்பு விழாவில் எம்பிக்கள், அமைச்சர்கள் என சுமார் 10,000 பேர் பங்கேற்பு. உங்களை நினைத்து பெருமையாக இருக்கிறது என நடிகர் அஜித்குமாருடனான படத்தை பகிர்ந்து ஷாலினி நெகிழ்ச்சி. நீங்கள் மனிதர்களின் வாழ்க்கையையும் மாற்றி உள்ளீர்கள், இதையெல்லாம் மிகவும் அழகாக செய்துள்ளீர்கள் என சமூக வலைதள பக்கத்தில் பதிவு.